பாசம் இருக்குங்கிறதுக்காக உன் ஆசையை வேணா தீர்த்து வைப்பேன். ஆனா உன்னால ஒரு அவமானத்தை தாங்கிக்க மாட்டேன். எங்க மம்மி உங்களை ஆஃபன் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உஷா, முதுகுக்கு பின்னால குத்துறவங்களை விட என் முகத்துக்கு முன்னால குத்துறவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுருக்கமா சொன்னா ஐ லைக் யுவர் மதர். ஆக்சுவலி அதுக்காக நான் உன்னை வெறுக்கேன்னு அர்த்தம் இல்ல. வேருக்கு பிடிக்கலன்னா என்ன, விழுதற்கு பிடிச்சிருக்கேன். எப்படி இந்த வீட்டுல இருக்க பெரிய மனுஷன் என்ன நிமிந்தே பாக்குறது இல்ல, சின்னவர் என்ன நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அப்படி இருக்கும் போது என்ன தொடர ஆளு ஒன்ன தவிர வேற யாரா இருக்க முடியும்? உன்னை எப்பவுமே தொட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீ அதிர்ஷ்ட தேவதைன்னு அந்த புழுகி இங்க கொண்டாந்து கேட்ட. அந்த வண்டாரம் தண்டவாளத்துல ஏறிட போகுது. சந்தானம், உன்னால நான் காயாயிட்டேன். காயாயிட்டியா? கவலைப்படாத சொல்லி உன்னை தவிச்சு விட்டுருவேன்னு கவலைப்படாத. உன் வயிற்றுல வளர்ற ஏன் குழந்தைக்கு தகப்பனை கண்டுபிடிச்சுட்டே. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு யாரையும் அப்பனாக்க போறியே, நியாயமா? ஒண்ணு பிள்ளைக்கு அப்பன் யாருங்கிறத விட ஆஸ்திதான் முக்கியம். அதனால குட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம முதலாளிக்கு குழி பறிச்சிருவோம். அவர் வேலைன்னா அவர் மகன் இருக்கிறான், அவனை தள்ளி விட வேண்டாம். பள்ளத்தை பார்த்தா அவனே துள்ளி விழுந்துடுவான். சரி, நான் என்ன பூந்தி நான் சொன்னேன். வாந்தி இருக்க என்ன காரணம்? பித்தமா? இல்லைங்க, பிரச்சனை. பிரச்சனையா? அச்சரிய போட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு முன்னால நான் ஒருத்தர் இச்சைக்கு ஆளாயிட்டேங்க. அச்சையா சொல்லுமா? பையன் யாரு? மாமா. ஆமா, இது மாமா. ஆமா, உங்க மகன் எனக்கு புருஷனா, நீங்க மாமா தானே? ஆமா மாமா. விட்டு 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 வாசக்கூட்ட வந்தவரை வாக்கியத்துறதை ஆக்கிட்டியடா. எங்க வேற கறிய உங்க மகன் எடுத்துட்டாரா? ஆமாடா, பெற்ற அப்ப நான் இருக்கும் போது அவன் எப்படா கற்பழிக்கலாம்? முதலாளி, அதே நான் வந்து தடுத்திருக்கிறேன்னு சொல்ல வந்தேன். விச்சு குடும்ப கௌரவத்தையே எரிஞ்சிட்டியாடா. கவலைப்படாதீங்க, நீ தச்சிடுறீங்கறியா? அது இல்லைங்க. இல்லைங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வீசினா இந்த பக்கமே வர மாட்டேன். அதே 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 10 லட்சம் சர்வ சாதாரணமா சொல்லிட்டியாடா. உங்களுக்கு பணம் பெருசா இருக்கலாம், எனக்கு மானமா பெருசு. ஒண்ணு என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க, இல்லைன்னா வீதியில நின்னு 4 பேருக்கிட்ட சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். இது பாருமா, ஏதோ நீங்களும் என் மகனும் கணவனும் மனைவியுமா கள்ளத்தனமா நடந்திருக்கீங்க. பரவாயில்ல, போனா போகுது. நாளையில இருந்தாவது அண்ணன் தங்கச்சியா நடந்திருக்கீங்க. முன்னாடி அண்ணன் தங்கச்சியா நடந்துக்கிறது கூடவா நீங்க இப்படி சொல்றது? முதலாளி, கௌசல்யா உஷாவை உங்க மகனுக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த நேரத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா விபரீதம் ஆயிடும். அதனால தட்டு புட்டுன்னு பணத்தை கொடுத்து சரி கட்டிடுங்க. பணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றா. நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். பல்லே வளர்த்தது இல்லையா? பாத்தியாம் சொல்லி, உன் வயிற்றுல வளர்ற சிசு என்னது, சில்ற அவனுது. ஆய்ந்து முழுக்க உழைச்சாலும் இவ்வளவு பணம் கிடைக்குமா? சரிங்க, 10 லட்சத்துல ஏதாவது குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. எவ்வளவு குறைச்சு கேட்க போறீங்க? 9,99,999 ரூபாய். இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. இதுல எவ்வளவு இருக்கு? 9 ரூபாய் 99 பைசா. என்னங்க அது? கற்பத்தை மறைக்க 10 லட்சம் ரூபாய் கேட்டா அற்பத்தனமா 9 ரூபாய் 99 பைசா தரீங்க. வேலைக்காரி கருப்புக்கு இந்த பணம் போதாதோ? இந்த பர்மா, இது சாதாரண பணம் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. சரித்திரமா? ஆமா, என் பையனுக்கு குழந்தை பிறந்தா 10,000 ரூபாய் காணிக்க செலுத்துறேன்னு வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டிக்கிட்டேன். 10 ரூபாய் சேர்றதுக்குள்ள பையன் அவசரப்பட்டான். அம்சவல்லி அம்சவல்லி, உன்னை இம்சை பண்றேன் நினைக்காத. பையன் பிறந்தான்னா 7 மலையான்னு தெரிவிச்சிருயா. இல்லாமா பணத்தை எடுத்துக்கிட்டு உண்டியில இங்க வச்சுட்டு போ. என்னையா உன் திட்டமும் நீயும்? விடாம் சொல்லி, இவ இல்லைன்னா உன் குழந்தைக்கு வேற அப்பனை ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படியா? அங்க பாரு, சுடுகாட்டுல வச்ச பணம் சூடு தாங்காம நடந்து வர்ற மாதிரி வர்றான். சட்டுன்னு காலில் விழு, சமாச்சாரத்தை நான் சொல்லிக்கிறேன்.
பொண்ணை கற்பழிச்சிட்டாரு. மருமக வேண்டிய வயசுல இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உஷாவை உங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? உஷாவை எனக்கு தேவையில்லை. நான் தான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேனே. பட் கட்டு பண்ண இவள எங்க அப்பாவுக்கே கட்டி வைக்கிறேன். அப்பா இல்லைங்க, அப்பாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இவ வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாயிடும். ஆகட்டும், சொத்தெல்லாம் போயிருங்க. ஆகட்டுமே, நீங்க பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. ஆயிடுறேன். யாரும் சோறே போட மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? நான் சொல்றேன், உங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு 10,000 இந்த பொண்ணு கொடுத்துருங்க. இந்த பாவத்தை நான் மறைச்சேன். சரி சரி. இப்படி ஒரு மனது ஒரு தடவை 50 ரூபாய், 2 தடவை 50 ரூபாய், 3 தடவை 50 ரூபாய். ஆமா, அலாவுதீன் கிட்ட இருந்த 60 விளக்குன்னு சொன்னியே, கேட்டா முருகன் வருமா? கேட்டு பார். கேட்டா வருவனா? நீ வர முருகா? சிரிக்குதே, அதுதான் நீ சொன்ன பூதம். ஏயா பேச்சுற பொண்ணு வர்ற மாதிரி ஏதாவது இருந்தா அடையாளம் போது. பொண்ணு வர மாதிரியா? இருக்க. இந்த உக்கா அதுல புகைதான் வரும். சாதாரண ஆள் எடுத்தா புகை வரும். சரித்திரத்தை சொல்லுங்க. சலீம் எடுத்தான், லைலா வந்தா, மஜ்னு எடுத்தான், அனார்கலி வந்தா. மாத்திர மாத்தி மாத்தி எடுத்தாங்க, மாத்தி மாத்தி வந்துட்டாங்க. சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன், சரியா சொல்லு. அரசியல்வாதி இழுத்தா போட்டு வரும், கவிஞர் இழுத்தா போட்டு வரும், கதாசிரியர் இழுத்தா எப்படி கரைபண்டு வரும். ₹50. ஒரு தரம் 50 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய் ஒரு தரம். 1000. 1000. நீங்க ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? அவன் ரப்பர் ஃபேக்டரி ஓனர், இழுத்துக்கிட்டே இருப்பான். இவ டி எஸ்டேட் ஓனர் மக, ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. வெயிட் பண்ணாதீங்க, நீங்க லைட்டா போயிட்டே இருங்க. நீங்க ஏன் பாக்குறீங்க? நீங்க மாட்டுக்கு போடுங்க. அம்மா 1000. அம்மா 1000? ரொம்ப சீப்பா இருக்கேன். வாங்குறதுக்கு வக்கு இல்லைனா ஏன் வாயாடுற? வக்கு இல்லையா? 2000. 2000. 2500. 2500. 3000. 3000. ஒரு தரம் 3000, 2 தரம் 3000. விட்டுற போறேன் 3000. விடாதையா தம்புடி. 3000த்துல இருந்து தம்படிக்கு வந்துருச்சா? சும்மாரியா, உனக்கு எதுக்கு? விட்டுற போறேன் 3000. விடாதையா, இன்னும் கொஞ்சம் தம்புடி. குடிச்சா மூச்சு பிடிச்சு விட்டுடு. 3 தரம் 3000. தேங்க்யூ. என்ன மிஸ்டர், அன்னைக்கு 30 ரூபாய் முதல 300 ரூபாய்க்கு என் தலையில கட்டினால அனுபவி. என்னென்ன இழுக்கிற வயது நினைச்ச ஏமாறதுக்கு இனிமே என் பின்னால வராத. என்ன மிஸ்டர், இத உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடலாம்னு வந்தேன். ஏ வேணும் தானே விலை ஏத்துன? ஆமா, வேணும்ன்றதான் விலை ஏத்துன. நீ ஏன் இதுக்கு திருப்பி தர? நீ வேணும்னு தர்றேன். நான் வேணும்னா? ஆமா, நோக்கறிஞ்சு நடந்துகிட்டா ஏற்கம் சேரும்பாங்க. நீ விரும்புற இத உனக்கே பரிசா கொடுத்துட்டா நான் விரும்புறத நீ தருவல்லையா? What do you mean? I mean your heart. உஷா, என்ன இதெல்லாம்? இந்த ப்ரூட்ட நான் லவ் பண்ணுமா? அழகா இருக்கிற எதையுமே ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட எந்த ஆசையும் நிறைவேறாது. Hey, you get up. எதுக்காக என் கால விழற? நீங்க தானே உஷாவோட அப்பா? ஏன் சார் சிரிச்சீங்க? ஏப்பா, வேல் வச்சிருக்கவெல்லாம் முருகனா, வீட்டுல இருக்கவெல்லாம் அப்பனா, சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய. உன் பேர் என்ன? மது. மது, உன் பேர்ல இருக்கிற கிக்கு உன் செயல்லே இருக்கு. ஆமா,
உஷா உன்னை விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோம் தைரியமா அவன் வீடு தேடி வந்திருக்கிய. உன் முயற்சியை நான் பாராட்டு. நானும் உன்ன மாதிரிதான் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடிக்கியா பழக்கம் இல்லாம வற்புறுத்த மாட்டேன். பாவம்னு நினைச்சா அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். அப்போ இது தப்பு இல்லைங்கிறீங்களா? ஆண்டவன் படைச்ச அத்தனையுமே மனுஷன் அனுபவிக்கிறதுக்காகத்தான். எதையுமே அனுபவிக்காம 100 வருஷம் வாழ்றதை விட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு 20 வருஷம் வாழ்ந்தாலே போதும் நினைக்கிறவனா? நான் எழுதுற புத்தகம் எல்லாம் படிக்கிறது உண்டா? இனிமே படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி படிக்கிறதா இருந்தா ஒருவன் ஒருத்தியையோ அல்லது ஒருத்தி ஒருவனையோ விரும்புறதுக்கு அழகும் இளமையும் மட்டுமல்ல, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரணம் இருக்கு. ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பண்பாடு கெட்டு போச்சுன்னு கூச்சல் போடுற பசங்களுக்கு அந்த என் புத்தகம் ஒரு தேள், பகுத்தறிவாளனுக்கு அது தேன். அந்த புத்தகத்தோட பேர் என்ன சார்? முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரை. முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரை. என்னங்க நீயா? ஆமாங்க, காலில் விழுந்திருக்கேன், கவனிக்காம போறீங்க. ஏன்பா என் காலில் விழற? இன்னைக்கு என் பிறந்த நாளுங்க. ஒவ்வொரு வருஷமும் சுமங்கலி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது என் வழக்கம். லட்சுமிகரமா இருக்கீங்க. என் லட்சியம் நிறைவேறணும்னு நீங்க வாழ்த்துங்க. ஓ நியாயமான ஆசை நிறைவேற என் ஆசீர்வாதம். நியாயமான ஆசைன்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்போ நான் உஷாவை காதலிக்கிறத நியாயங்கிறாங்களா அநியாயங்கிறாங்களா? இங்கதானே வச்சேன், காணுமே. இங்க இருக்குங்க. ஐயோ, அதையும் கையில எடுத்து வச்சிட்டு இருக்கேன். கருத்து இல்லைங்க. பாசத்துக்கு அடையாளமா பரதன் ராம பாதரட்சைய தலையில வச்சுக்கிறியா? அப்படித்தான் நானும் மரியாதைக்கு அடையாளமா கையில் எடுத்து வச்சிருக்கேன். அம்மா. என்ன தம்பி? ஒரு சின்ன உதவிங்க. உதவியா? ஆமாங்க, உங்க வீட்டுல ஒரு புத்தகம் இருக்கு, அது வேணும். புத்தகமா? தேவாரமா? இல்லைங்க. திருவாசகமா? இல்லைங்க. திவ்ய பிரபந்தமா? அதுவும் இல்லைங்க. வேற என்ன வீட்டுல இருக்கு? சிலப்பதிகாரம், திருக்குறள், மகாபாரதம், இதுல ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க. அப்புறம் முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரையும் ஒரு புத்தகம். ஊருக்கு வந்த புத்தகத்தெல்லாம் உங்க பொண்ணை வாங்கிட்டு போயிட்டீங்க, அதனாலதான். கொடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என்ன செந்தாமரை? வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா தனியா இருப்பாங்க, வீட்டுக்கு போகணும். சரி, நீ போய் காலையில் சீக்கிரமா வந்துரு. வாக்கிங் போனாலே உஷா வந்துட்டாளா? இன்னும் இல்லம்மா, அப்படியே கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. சரி, நீ போ. ஐயோ, சாக்கடிக்கிறேன்.
சாரி, இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் நான் அனுமதி இல்லாம தொட்டதில்லை. பட் உங்களை தொட வேண்டியதா போச்சு. பிகாஸ் யுவர் பொசிஷன். இதுக்காக நீங்க வெட்கப்படுறதா இருந்தா உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன். இந்த நிலைமையில உதவின என்ன? உங்க வியாதியை போக்க வந்த டாக்டர் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். அதர்வைஸ் it's up to you. என்னுடைய 15 வருஷ தனிம வாழ்க்கையில கடவுளை தான் சோதிக்க ஆரம்பிச்சிருக்க. ஒரு பொண்ணு வாழா வெட்டிய ஆகிறதுக்கு சமுதாயத்தில் சொல்லப்படுகிற காரணம் ஒண்ணு அவ கடவுளோட சந்தோஷத்துக்கு குறை வச்சவளா இருக்கணும், இல்ல சந்தேகத்துக்குரியவளா இருக்கணும். என்ன பொறுத்த வரையில சந்தோஷத்துக்கு குறை வச்ச பெண்களை விட சந்தேகத்துக்குரிய பெண்கள் தான் வாழா வெட்டியில் அதிகம் நினைக்கிறேன். இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்துக்கு பயந்து தனது சந்தோஷத்தை அழிச்சுக்கிறத ஆட்சேபிக்கிறேன். எந்த பெண்ணும் தான் விரும்புகிற ஒருத்தனோட ஆசையை தீர்த்துக்க வெட்கப்பட வேண்டியதே இல்லை. ஆனா அப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிற பெண் ஆசை வேகத்துல ஒரு வாரிசை உருவாக்கிட்டு அதுக்கு தகப்பனை காட்ட முடியாத தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது. அப்படி ஏற்படுத்துகிற எந்த பெண்ணையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவளை மதிக்கவும் மாட்டேன் என்று சாம்பசியம் சொல்லி முடித்து விட்டு சகுந்தலாவை பார்த்தார். என்ன மன்னிச்சிருக்கம்மா. சமுதாயத்துல இப்படிப்பட்ட பெண்களை விட்டு வைக்கப்படாதுங்க. அம்மா கிட்ட வேலை பார்க்க இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்கீங்க. ஊர் கட்டுமானம் வந்துமா பாவம் புண்ணியம் பார்க்காம பஞ்சாயத்து பண்ணுங்க. இப்படிப்பட்ட பொண்ணுகளை உயிரோட கொடுக்கணும். எங்க அம்மா செஞ்ச தப்புதான். காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்க. அம்மா நாங்க வேற எந்த ஊருக்காவது போய் பழச்சுக்கிறோமா? ஏன் இந்த அம்மா அழுவுது? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, இவ நல்ல புருஷன் வச்சிருக்கா. உள்ள புருஷன் இல்லையா கோவிச்சுக்கணும்? உங்களுக்கு என்ன? அவ விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சுங்க.
அது வரைக்கும் இவ பத்தினியா இருந்ததுக்கு நீங்க இவளுக்கு பாராட்டு விழா நடத்தணும். அதை விட்டுட்டு பழி தீக்கணுங்கிறீங்களே, என்னங்க இது? அநியாயம். இதுதான் நியாயம். விட்டுட்டு போனவனை சேர்த்து வைக்க வக்கில்லாத உங்களுக்கு இவ கெட்டு போயிட்டாலும் குத்தம் சொல்ல என்ன யோகிதை இருக்கு? இவன் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்னா, கள்ள தொடர்பை விட்டுட்டு கௌரவமான முறையிலேயே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கைவிட்டு போன கனவு முன்னால போய் நின்னு அவன் எதிரிலேயே வாழ்ந்த ஒரு வாரிசை பெற்று காட்டணும். அந்த வாரிசுக்கு அவன் வாயாலேயே பேர் வைக்க சொல்லணும். ஐயா, இப்படி கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பொண்ணும் நான் சொன்ன மாதிரி காரியத்தை செஞ்சா இதுவரைக்கும் விட்டுட்டு இருக்கிறவனுக்கும் இனிமே விட இருக்கிறவனுக்கும் இது ஒரு பாடமா இல்ல பயமா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணு நினைக்கிறவன். அம்சவள்ளி, அம்சவள்ளி, என்னங்க பழசையெல்லாம் மறந்துட்டு வந்து பருமாள். என்னது? வெண்டைக்காய் பொரியல். மூளைக்கு நல்லது, அவனுக்கே போடு. அவனுக்கு தான் மூளை இல்லை, அவனுக்கே போடு. யார பத்திர மூளை இல்ல அவன் சொன்னா அறிவு கிட்ட முண்டோம். நீங்க தான் முண்டோம். என்ன இவன் முண்டாங்க? ஆமா, தப்பு பண்ணிட்டு கையில வீச. ஏண்டா மொழவாசல் பெருக்க வந்தவங்கிட்ட முறைகேடா நடந்துகிட்டதும் இல்லாம கரெக்டா இருக்க அப்பங்கிட்ட கரண்டி எடுத்தா சொந்தமாக என்ன வேலைக்காரிட்ட நான் தப்பு பண்ணேனா? ஆமா, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா. இல்ல, என் அப்பா வர நீதான் அந்த குழந்தைக்கு அப்பா. அப்ப நான் என்ன அப்பா? ஆமா, நான் அப்பா இல்ல, நான் அப்பா இல்ல, ரெண்டு பேருமே அப்பா இல்ல. அப்போ இதுல ஏதோ சதி நடந்துட்டு. இப்படி நீங்க எழுந்து போறதுனால உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத விட உங்களுக்கு உறுதி இல்லைன்னு நிரூபிக்கணும். என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான். அடடே, கோயில சாத்த போறாங்க, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் சாமி கும்பிட வரல, உங்களோட கொஞ்சம் பேசணும். என் கூடவா? ஆமா, என்ன நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே. உண்மைதான், உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இப்ப வந்திருக்கு. அப்போ இங்க உட்கார்ந்து பேசுவோமா? இங்கயா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அங்க போய் பேசுவோம். என்ன பேசாம இருக்கீங்க? இங்க உட்கார்ந்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க, அங்க உட்கார்ந்தா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எங்க உட்கார்ந்தாலும் பேசத்தான் போறோம். சரி, எதுக்கா பேரை கெடுத்துக்கணும்? வாங்க நாம போவோம். வீட்டுல பேசா சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு சொந்தமானதுதான். எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற போதெல்லாம் நான் இங்கதான் வருவேன். I mean, மனசுல இருக்க சும்மா இறங்கினாலே சந்தோஷம் தானே. என் கஷ்டங்களை எல்லாம் நான் இங்கதான் கண்ணீரால கரைச்சிக்கிறேன். உங்க கண்ணீரால கஷ்டம் குறையலாம், நிவர்த்தி ஆயிடாது. நிவர்த்தி ஆயிடுங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு.
உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? சொல்லலைனாதான் தப்பா நினைப்பேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தினா? கணவனை பிரிஞ்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கைய பத்தி. நீங்க என்ன பார்த்த பார்வை, பேசின பேச்சு, அழைச்சிட்டு வந்த இடம், கதவை சாத்தின விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு பயந்து வாழ்ற ஒரு கோழைன்னு நினைக்கிறேன். பாராட்ட உங்க பாணியிலே சொல்லிட்டீங்க. உங்க கண்ணுக்கு நான் கோழை, ஆனா என் கணவரோட கண்ணுக்கு நான் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா, வைரத்தை இரும்பு பெட்டியிலையும் நம்பிக்கை யோகியம் கிட்டையும் வெயின்னு சொல்லுவாங்க. நான் அவரை நம்பின குற்றம் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது இப்ப இருக்க இந்த குடும்ப சொத்து அப்ப கோர்ட்ல இருந்தது. வழக்கு முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை நடத்துறதுக்காக நான் வீதியில நின்னேன். அப்போ ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார், சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பேக்கெட் ₹1.50 தான் சார். வேண்டாம்மா சார், ஆமா ஆமா, ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்கம்மா. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. வாட்ஸ் தி பிரைஸ்? ₹1.50 சார். அவ்வளவு? ஐ மீன் எல்லாமே என்ன ₹200 சார். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சார், புது இருமல் மாத்திரை சார், ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. வேண்டாம்மா. ஆமா ஆமா, புது இருமல் மாத்திரை ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் ₹1.39 தான். ஹால்ஸ் மாத்திரை சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார். சுமார் எத்தனை பாக்கெட் இருக்கும்? 100. 100. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். ஒரு சோப்பு வேணுமா? ₹2. சரி, ஒரு சோப்பு கொடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஏன்? இதெல்லாம் மொத்தமா வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவாரு. தேங்க்ஸ். நான் என்ன சொல்லணும்? நம்ம 2 பேருக்குள்ள யார் சொன்னா என்ன? தொழில் ரீதியா தொடங்க எங்க சந்திப்பு தோழமை ரீதியா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோமே, என்னைக்கு ஃபேமிலி ஆக போறோம்னு கேட்டேன். எங்க அம்மா சம்மதிச்ச உடனே நான் உங்க சம்மதத்தை வாங்க நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு. அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம்.